இல்ல ரொம்ப ஒஸ்ட்டு. ரொம்ப நேரம் பிளேடு போட்ட மாரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து கரகரன்னு அறுத்துனுங்கிறாப்புல. எப்படி சொல்றது? கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு வில்லன திருந்த டயலாக் பேசினுங்கிறாரு. விஷம் குடிச்ச ஒரு கப் இருக்கும். அத வச்சுட்டு டயலாக் சொல்லிட்டு இருக்காரு. அத புடிக்காம அவரே அந்த கப் எடுத்து குடிச்சு நானே செத்துறேன்னு குடிச்சிருவாரு. கேப்டன் பிரபாகரன் போட்டு லாஸ்ட்டாக ஒரு காட்டுறாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு இருப்பார் போல. அந்த அளவுக்கு படம் வச்சுக்கிறாங்க. எடுத்துடவே வேணாம். ஓடாது. எடுத்தாலும் ஓடாது. கேஎஸ் ரவிக்குமார் சார் அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. போலீஸாக நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குட் எஃபர்ட், குட் ட்ரை. காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? சில இடங்களில் லேக் ஆகுது, பட் அதர்வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய இடங்களில் என்ஜாயபிளாக இருக்கு. நெகட்டிவ் வந்துட்டு கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்கலாம், ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்கலாம். சில இடங்களில் லேகிங்காக இருக்குது. பட் அதர்வைஸ் நல்ல கதை, ஸ்டோரி வந்து நல்லா பிடிச்சிருக்காங்க. பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆமாம், ஒத்துக்கலாம். நக்குலுக்காக ஒத்துக்கலாம். மனிதன். ஸோ விஜய் மில்டன் சார் அவர்களோட இயக்கத்தில் விஜய் ஆண்டனி அவர்கள் சமீபத்தில் நடித்து வெளிவந்த படம் தான். ஒரு இன்ட்ரெஸ்டான படங்க. ஏன்னா விஜய் மில்டன் அவர்களோட படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா வித்தியாசமான கதைக்களம் வந்து எப்போவுமே இருக்கும். அவர் எடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமான கதைக்களம் தான் இருக்கும். இந்த படத்துலேயும் அந்த கதைக்களத்துக்கு குறையே கிடையாது. இவங்க சொல்லியிருக்கிற ஒரே ஒரு டேக் என்னென்னா, அதிகாரம் படைச்சவன் அதிகாரம் இல்லாதவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்றதுக்கு ஒரு விடையாக அந்த படத்தில் வந்து அதோட மெசேஜ் தான் அந்த படமே. ஏன்னா விஜய் ஆண்டனி அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி அதிகாரம் படைச்சவங்களெல்லாம் கொன்று குவிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள வந்து திருத்துற மாதிரி ஒரு கதைக்களம் வித் ஆக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது அந்த படத்தில். இல்லை, இது அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் புரியலைங்க. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னா இவருக்கு மழை பிடிக்கலை. ஸோ அந்த மழைன்றதை நம்ம எதை எடுத்துக்கிறது? இந்த மாதிரி அதிகாரம் படைச்சவங்கள தான் ஒரு மழைன்னு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக இந்த படத்தில் கொடுக்கல. பட் டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். எதுங்க? இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க அவரோட கேரக்டரை. ஏன்னா இவரோட கேரக்டர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சரியாக சொல்லலை. இவர் வந்து ஏதோ ஒரு ஆர்மி பேஸ்டு ஒரு ஆள். ஸோ இவருக்குன்னு ஒரு நம்பர் வச்சு ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற படம் மாதிரி தான் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் சூப்பராக இருந்தது. படம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மியூசிக் ஓகே, நல்லா இருந்துச்சு. 2 சாங் நல்லா இருக்கு. ஆமாம், அப்போ புதுசாக இருக்குது, புது கான்செப்டாக இருக்குது. ஆமாம், விஜய் மில்டன் சார் எல்லாமே புதுசாக யோசிச்சு தான் எடுப்பார். நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபி, கேமரா. ஆமாம், எல்லோரும் கரெக்டாக திருந்தி வாழுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதில் அவர் ஒரு சீனில் அந்த இவன் யார் அந்த சாங் கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு 4.5 தெரில, மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. என்னோட இதை நான் சொல்லுவேன். அப்படிலாம் இது இல்லை. ஓகே, தேங்க்யூ. படத்தை பற்றி சொல்லுங்கள்.